வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் இப்பொழுது உடல்நலம் என்ற தலைப்பின் கீழ் எளிய முறை உடற்பயிற்சியில் கால் பயிற்சியிலிருந்து உடல் தளர்த்துதல் வரையிலான கேள்வி பதில்களை பார்க்கலாம். கால் பயிற்சியில் 1, 2, 3, 4, 5 நிலைகளில் கால்களை நீட்டியபடி உட்புறமாக குவிப்பது, பக்கவாட்டில் வெளிப்புறமாக விரிப்பது மற்றும் சுழற்றுவதால் நமது கால்களில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இவை சீராக நடைபெறுகிறது. கணுக்கால் தசைகள் இரண்டாவது இதயம் போல் செயல்படுகிறது. காலை சுழற்றும் பொழுது கணுக்காலில் உள்ள நிணநீர் மற்றும் ஜீவகாந்த தேக்கம் நீங்கி கீழ்வாதம் என்ற நோய் வராமல் தடுக்கப்படுகிறது. நமது உடலில் உள்ள நரம்புகளின் எண்ணிக்கை சுமார் 72,000 நரம்புகள் உள்ளது. நரம்புகள் முடிவடையும் இடங்கள் கைகள், காதுகள், தொப்புள் மற்றும் பாதங்கள். பாதத்தை அழுத்தி விடுவது ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி, கால் மசாஜ் என்று அழைக்கப்படுகிறது. காலில் பெருவிரலில் வந்து முடியும் நரம்புகள் பிட்யூட்ரி, பீனியல் என்ற 2 சுரப்பிகளுடன் தொடர்புடையது. காலில் 2 மற்றும் 3வது விரல்களை அழுத்தும் பொழுது கண் பகுதியில் உள்ள நரம்புகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. 4 மற்றும் 5வது விரல்களை அழுத்தும் பொழுது காதுகளில் உள்ள நரம்புகள் ஊக்குவிக்கப்படுகிறது. பாதத்தின் மேல் பகுதியை அழுத்தும் பொழுது இதயம், நுரையீரல், தோள்பட்டை உள்ள நரம்புகள் ஊக்குவிக்கப்படுகிறது. காலில் உள்ளங்காலை அழுத்தும் பொழுது கல்லீரல், மண்ணீரல், பெருகுடல், சிறுகுடல் ஆகியன இயக்கம் பெறுகின்றது. குதிக்கால் பகுதியை அழுத்தும் பொழுது சிறுநீர், கீழ் இடுப்பு பகுதி, பெருங்குடலின் வளைவு பகுதி, மலக்குடல் ஆகியன ஊக்குவிக்கப்படுகின்றன. கால் பயிற்சியின் 7வது நிலையில் எப்படி நாம் அமர வேண்டும்? வஜ்ராசனத்தில் அமர வேண்டும். இந்த பயிற்சியின் மூலம் நாம் என்ன பயன் பெறுகிறோம்? சிறுநீரகம் சீராக செயல்பட இந்த பயிற்சி உதவுகிறது. நரம்பு, மூச்சு, தசைநார் பயிற்சியில் நுரையீரலின் முன்புறம், பின்புறம், கீழ்ப்புறம், மேல்புறம் ஆகிய எல்லா பாகங்களும் முழுமையாக விரிகின்றன. நரம்பு, மூச்சு, தசைநார் பயிற்சியினால் நீங்கும் நோய்கள் மூச்சு திணறல், கீழ்வாதம், மறதி, சோம்பல், அடிக்கடி சளி பிடித்தல், மூக்கு அடைப்பு அதாவது சைனஸ் போன்ற நோய்கள் நீங்குகின்றன. கண் பயிற்சியில் கண்மணி என்னும் பாப்பாவை சுற்றியுள்ள தசைகள் இயக்கப்படுகிறது. இதனால் கண் பார்வை மேம்படுகிறது, கண்ணில் உள்ள குறைபாடுகள் நீங்குகிறது, கண் நோய்கள் வராது. கபாலபதி பயிற்சி செய்து கொண்டே இருந்தால் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? கபாலபதி பயிற்சி செய்ய மூலபந்தம் செய்து கொண்டே செய்ய வேண்டும். கபாலபதி பயிற்சி செய்வதால் ஏற்படும் நன்மைகள்: மூளைக்கு இரத்த ஓட்டம் நன்கு பாய்ந்து செல்கிறது. மூச்சுக்குழல் மற்றும் நுரையீரல்களில் படிந்திருக்கக்கூடிய தூசு மற்றும் வேற்று பொருட்களை வெளியேற்ற உதவுகிறது. மூச்சு திணறல், மூக்கடைப்பு போன்ற நோய்களை நீக்குவதற்கும் மூளைக்கு இரத்தம் நன்கு பாயவும் உதவுகிறது. மகராசன பயிற்சி 1ஆம் பகுதியில் எந்த முத்திரையை கொண்டு செய்ய வேண்டும்? சின்முத்திரை. மகராசன பயிற்சியினால் முதுகெலும்பில் இருந்து உடல் முழுவதும் உள்ள வலுப்பெறுகிறது. நரம்பு மண்டலம் வலுப்பெறுகிறது. மகராசன பயிற்சியில் குணமாகும் நோய்கள்: நீரிழிவு நோய், மூட்டு வலி, நரம்பில் ஏற்படும் கோளாறுகள், இரத்த அழுத்தம், இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி முதலிய நோய்கள் குணமாகின்றன. வயிற்றுப்பகுதி பலம் பெறுகிறது. மகராசன பயிற்சியின் 2ஆம் பகுதியினால் சீராகும் நோய்கள்: குப்புறப்படுத்து கொண்டு செய்யும் மகராசனத்தின் 2வது பகுதியை செய்வதால் தொப்பை குறைகிறது, உடல் பருமன் குறைகிறது, உடல் உறுதிப்படுகிறது, பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் சீராகிறது, நாளமில்லா சுரப்பிகள் சீரடைந்து கருப்பை சம்பந்தமான நோய்கள் நீங்குகிறது. உடல் வருடி விடுவதால் உண்டாகும் நன்மைகள்: உடல் வருடி விடுவதால் ஒவ்வொரு பாகமாக வயிற்றுப்பகுதியை வருடி விடும்போது செரிமான ஆற்றல் அதிகரிக்கிறது, மலச்சிக்கல் நீங்குகிறது. மார்பு பகுதியை வருடி விடும்போது மாரடைப்பு நோய் வராமல் தடுக்கிறது. காது பகுதியை வருடி விடுவதால் கேட்கும் திறன் அதிகரிக்கிறது. காதுகளில் உள்ள கோளாறுகள் படிப்படியாக நீங்குகின்றன.
நெற்றி பொட்டு பகுதியை வருடி விடும்போது தலைவலி வராமல் பாதுகாக்கப்படுகிறது. மூக்கின் 2 பக்கமும் வருடி விடுவதால் சைனஸ் தொந்தரவு நீங்குகிறது. கண் பார்வை கூர்மையடைகிறது. ஆக மொத்தம் எல்லா பாகங்களும் இயக்கம் பெறுகிறது. எளிய முறை உடற்பயிற்சியில் எந்த பயிற்சி செய்யும் பொழுது முகம் பொலிவு அடைகிறது? முகத்தை வருடி விடும்போது, உடலை வருடி விடுதல் என்ற பயிற்சியின் போது. அக்குப்ரெஷர் பயிற்சி எத்தனை புள்ளிகளில் எத்தனை நிமிடம் செய்ய வேண்டும்? 14 புள்ளிகளில் அரை நிமிடம், ஒவ்வொரு புள்ளியிலும் அரை நிமிடம் செய்ய வேண்டும். அக்குப்ரெஷர் பயிற்சியின் முதல் மையம்? அக்குப்ரெஷர் பயிற்சியில் முதல் மையம் மூளை, முகுலம், தண்டுவடம் ஆகிய 3 நரம்புகளும் இணையும் இடமாகும். இந்த இடத்தை அழுத்தும் போது மூளையிலிருந்து அனுப்பப்படும் ஆணைகளை செயலாக்குவது உடற்கருவிகளுக்கு எளிதாகிறது. அக்குப்ரெஷர் 2, 3, 4வது மையங்களை அழுத்துவதால் உணவை கூழாக்க தேவையான திரவங்களின் உற்பத்தி சீராகிறது. அக்குப்ரெஷரில் 5வது மையத்தை அழுத்துவதால் சிறுகுடல் ஊக்குவிக்கப்படுகிறது. பித்தப்பை ஊக்குவிக்கப்பட்டு பித்தநீர் சுரைந்து இரைப்பையில் சுரக்கும் திரவங்களில் உள்ள அமிலத்தன்மை சமன் செய்கிறது. குடற்புண் வராமல் காக்கிறது. கணையம் மற்றும் அட்ரீனல் பகுதியை ஊக்குவித்து இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய் வராமல் காக்கிறது. அக்குப்ரெஷர் 6வது மையத்தை அழுத்துவதால் சிறுநீர் கோளாறுகள், மாதவிடாய் சம்பந்தமான நோய்கள் நீங்குகின்றன. அக்குப்ரெஷர் 7 மற்றும் 8வது மையங்களை அழுத்துவதால் பித்தப்பை ஊக்குவிக்கப்படுகிறது. கொழுப்பு கரைக்கப்படுகிறது. அக்குப்ரெஷர் 9வது மையத்தை அழுத்துவதால் குடல் வால் அப்பெண்டிசைட்டிஸ் வராமல் தடுக்கப்படுகிறது. அக்குப்ரெஷர் 10, 11, 12 மற்றும் 13வது மையங்களை அழுத்துவதால் மலத்தை போதிய நீருடன் வைத்திருக்கிறது. குளுக்கோஸ் உற்பத்தி செய்து உடலுக்கு சக்தியாக தருகிறது. உயிர்ச்சத்து, விட்டமின்கள் A, B, D, E மற்றும் K தயாரித்தல் போன்ற பணிகளை சீராக்குகிறது. அக்குப்ரெஷர் 14வது மையத்தை அழுத்துவதால் மலம் வெளியேறுதல் மற்றும் குடலிறக்கம் போன்ற நோய்கள் வராமல் தடுத்தல் ஆகிய பணிகளை செய்கின்றது. உடல் தளர்த்துதல் பயிற்சி படுத்துக்கொண்டு பாதத்திலிருந்து தலை வரை ஒவ்வொரு பகுதியாக தளர்த்தி கொண்டே வருவதால் என்ன நடைபெறுகிறது? ஒவ்வொரு பகுதியாக தளர்த்தி கொண்டே வரும்போது அங்கேயே மனம் வைத்து ஓய்வு பெற ஆற்றலை பயிற்சி செய்யும் போது உடலில் உள்ள எல்லா பாகங்களும் களைப்பு நீங்கி புத்துணர்வு பெறுகிறது. உடல் தளர்த்துதல் இருதயம் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க, உடலிலும் மனத்திலும் ஏற்படும் எரிவு நிலை நீங்க, உடலுக்கு சுறுசுறுப்பு அளிக்க இந்த பயிற்சி உதவுகிறது. எளிய முறை உடற்பயிற்சியினால் ஏற்படும் முற்றிலும் குணமடையும் நோய்கள். எளிய முறை உடற்பயிற்சினால் நாள்பட்ட வியாதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி முற்றிலுமாக குணமடைந்துவிடும். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.